at this moment. Pastor Gnanaprahasam, வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க. Praise the Lord. Praise the Lord. God bless you, அம்மா. God bless you, Pastor. நன்றா உங்களுக்கு ஜெபித்தோம், உங்களை மிஸ் பண்ணினோம். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சந்தோஷம். வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. நன்றி அம்மா, நன்றி நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் சுவாமி இந்த டொரண்டோவோடு இணைந்து கொள்வதற்காக ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சத்தை கனெக்ட் பண்ணி கொடுத்ததற்காக உமக்கு கோடானு கோடி தோஸ்ரம். ஆண்டவரே மகேந்திரன் ஐயாவை ஆசீர்வதிங்க. ஆர்வம் முதல் முடியும் வரை தைரியத்தோடு நடாத்த அதவனமாக சகோதரியையும் ஆண்டவரை இன்றைக்கு வழி நடத்துகிற அவரை ஆசீர்வதிங்க சுவாமி. தைரியத்தோடு சுவாமி அவர் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொருவருடைய இருதயத்தை ஆண்டவரை மாற்றி அமைக்கும் வண்ணமாக, கிறிஸ்து அல்லாதபடி ரட்சிப்பு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக அவர் செய்த காரியத்திற்கு கோடான கோடி தோஸ்ரம் சுவாமி. அதவனமாக அறம் முதல் முடியும் வரை இரத்த கோட்டைக்குள்ளே சகோதரியை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். கவனமாக ஆண்டவரே சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவர் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை தைரியமாக சாத்தானை காலில் மிதிக்கும் வண்ணமாக போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி தோஸ்ரம் 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 வனமாய் ஆண்டவரை நித்திய வெளிச்சத்துக்குள் ஆண்டவரை இந்த ஊழியத்தில் ஆண்டவரை தைரியமாக வந்து பேசவோ ஜெபிக்கவோ பாடவோ உமது வசனத்திலே ஆண்டவரே தேவனை அறியாதவர்களை கொண்டு வருவதற்காக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று இந்த வேளையிலே உமது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவரே நீர் செய்த காரியத்திற்கு கோடான கோடி தோசர நமஸ்கார பலிகளை உங்களுக்கு தருகிறோம் சுவாமி. இந்த கடைசி நாட்களிலே சுவாமி கர்த்தராகிய இயேசு இல்லாதபடி ஒரு காரியத்தையும் அவர்களால் செம்மையாக செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக நித்திய வெளிச்ச நேரத்தை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறதற்காக உமக்கு தோஸ்ரம் 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 ஆண்டவரே. காரணமாக இனிமேலும் பேசக்கூடியவர், இனிமேலும் ஜெபிக்கக்கூடியவர், இனிமேலும் பாடக்கூடிய ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் வண்ணமாக தைரியப்படுத்தும் வண்ணமாக சுவாமி உமது காலிலே கெஞ்சி நிற்கும் ஆண்டவர். எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ ஒன்றுமே செய்ய முடியாது ராஜா. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிற வண்ணமாக சுவாமி இந்த ஊழியத்தை செய்ய ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் ஸ்திரப்படுத்தும் வண்ணமாக எங்களை ஆண்டவர் உமது பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம் தேவனே என்று சொல்வதோடு இன்றைய நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை, உலகத்திலே போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ எங்களுக்கு அபிஷேகத்தின் மேல் தாகம் இருக்க வேண்டும். அபிஷேகத்திற்காக வேண்டிய தேவனை நாங்கள் எப்பொழுதுமே கெஞ்சி கதறி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் இல்லாதபடி எங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கவும் கூறவும் என்பதை நாங்கள் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரத்துல 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் பசிதாகவும் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு பரிசுத்தத்தின் மேல், தேவ வல்லமையின் மேல், தேவ அபிஷேகத்தின் மேல், ஆவியின் வரங்களின் மேல் பசிதாகம் அவசியம் 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 என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். அபிஷேகம் என்றால் என்ன? ஊற்றப்படுதல் என்று அர்த்தமாகின்றது. தேவனுடைய ஊழியத்தை செய்ய
தேவன் தாமே தேவ வல்லமையும் சத்துவத்தையும் பெருனையும் அபிஷேகத்தின் மூலம் நம்மேல் ஊற்றி இருக்கிறார். அபிஷேகம் பண்ணி உன்னத பலத்தினாலே நம்மை இடை கட்டி ஊழியத்திற்கு அனுப்புகிறார். யுத்தத்திற்கு செல்கின்ற வீரர்களுக்கு ராஜா இராணுவ உடைகளை அணிவித்து யுத்த தளவாளங்களை கொடுத்து போருக்கு அவனை அனுப்புவது போல கர்த்தர் அபிஷேகத்தினால இடை கட்டிதான் ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். ஊழியத்திற்கு என்று 5 விசேஷ அபிஷேகங்கள் உண்டு. அப்போஸ்தல ஊழியம், மேய்ப்பரின் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம். இந்த ஊழியங்களுக்கு கர்த்தர் தமது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகின்றார். பழைய ஏற்பாட்டில 3 வகையான அபிஷேகங்கள் இருக்கின்றது. ஒன்று ஆசாரிய அபிஷேகமும், 2வது தீர்க்க தரிசன அபிஷேகமும், 3வது ராஜாக்களின் அபிஷேகமும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் போது அந்த ஊழியங்களை வல்லமையாக செய்ய வேண்டிய கிருபையை தந்தருளுகிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ஆவியினாலே அந்த ஊழியங்களை ஏறி வழி நடத்த செய்வார். அபிஷேகத்தின் மூலம் பரலோக வல்லமை அவர்களுக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் உன்னதத்திலே வரும் பலனால் தரிப்பிக்கப்பட்ட வரைக்கும் எருசலேம் நகரத்திலேயே இருங்கள். கவனமா பாருங்க இந்த வசனத்தை. நீங்களோ உன்னதத்திலிருந்து வருகின்ற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலேயே இருங்கள் என்று வேதம் கூறுகிறது. லூக்கா 24:49 வசனத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுக்கு சொன்னார் என்று அப்போஸ்தலர்கள் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எனவே இந்த அபிஷேகம் கிடைக்கும் வரைக்கும் ஊழியத்துல காலெழுதி வைக்கவே கூடாது. அபிஷேகத்திற்காக பசி தாகத்தோடு சீசர்கள் மேல் வீட்டறையிலே காத்து ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியை பொழுந்திருக்கிறார். அக்கினிமயமான ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியினால் தங்களுக்கு தந்தருடைய வரத்தின்படி அந்நிய பாஷையிலே பேச தொடங்கினார்கள் என்று வாசிக்கின்றோம். அபிஷேகம் அவர்களுக்குள் தைரியத்தை கொண்டு வந்தது, உன்னத பலனை கொண்டு வந்தது, வல்லமையை கொண்டு வந்தது, ஆவியின் வைராக்கியத்தை கொண்டு வந்தது. பயந்தாங்குழியாக இருந்த அவர்கள் வேட்டை நாய்களாக மாறிவிட்டார்கள். இயேசுவை வேலைக்காரிக்கு முன்னால கூட மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணின பேதுரு கூட வல்லமையான ஒரு சுவிசேஷகனாக மாறிவிட்டார். வெற்றி வாழ்க்கை வேண்டுமா? சாற்றுள்ள ஜீவியம் செய்ய வேண்டுமா? பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டுமா? பாவம் நெருங்காதபடி சாத்தான் எம்மை மேற்கொள்ளாதபடி அக்னியாக ஜீவிக்க வேண்டுமா? அபிஷேகம் தேவை. அன்பானவர்களே, பரலோக வல்லமை நிச்சயமாகவே எங்களுக்கு தேவை. இயேசு அபிஷேகம் பெறுகிற வரையிலும் நீங்கள் இயேசு அபிஷேகம் பெறுகிற வரையிலும் ஊழியம் செய்ய ஆரம்பிக்க இல்லை. 30 வயதிலே ஒருதான் அது ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரிசுத்த ஆவியான புறாவை போல அவர் மேலே இறங்கி வந்தார். அப்பொழுதுதான் அவர் கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார், திருமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி ஊழியத்திற்கு புறப்பட்டார். அவருடைய ஊழியம் 3.5 ஆண்டுகள் மட்டுமே. ஆனால் எவ்வளவு வல்லமையான ஊழியம் என்பதை கவனியுங்கள் எனக்கு அன்பான ஊழியக்காரர்களே.
பகற்காலமாய் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இரா காலமும் வருகிறது என்று யோவான் 9வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே உரைத்த ஆண்டவர் இரவும் பகலும் ஊழியம் செய்தார். நாதரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கின்றோம். அவனமாக வேதம் கூறுகிறது. அந்த அபிஷேகத்தின் மேல் தாகம் நாங்களும் கொள்ள வேண்டும். அபிஷேக ஊழியம் தாகம், அதாவது திறமையும் அர்ப்பணமும் முக்கியம் என்ற பல மிஷனரிகள் இயக்கங்கள் சொல்லுகின்றன. அர்ப்பணம் மட்டும் இருந்தால் போதாது, மிஷனரி ஊழியத்தை செய்ய வல்லமையையும் அபிஷேகமும் எங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியின் நிறைவும் தேவை. அப்பொழுதுதான் ஒரு பெரிய ஆத்ம அறுவடை எங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார், வல்லமையையும் சத்துவத்தையும் தருகின்றார். ஆரோனும் அவனுடைய குமாரனும் எனக்கு ஆசிரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தமாக்குவாயாக என்பதை நாங்கள் யாத்திராகமம் 30வது அதிகாரத்திலே 30வது வசனத்திலே வாசிக்கும் வண்ணமாக வேதம் அமைந்திருக்கிறது. சிலர் மேல் எண்ணெயை பார்த்து அபிஷேகம் பண்ணுகிறார்கள், சிலருடைய தலையின் மேல் ஊழியக்காரர்கள் கையை வைத்து அபிஷேகம் பண்ணுகிறார்கள். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கையை வைத்தபடியினாலே அவன் ஞானத்தினால் ஆவியை நிரப்பப்பட்டான் என்பதையும் உபாகமும் 34வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் தாவீதை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவர் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கினார் என்று 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஊழியத்தில் இருப்பவர்கள் எவ்வளவுதான் அர்ப்பணித்து இருந்தாலும் தேவபலன் இல்லாதபடி, வல்லமை இல்லாதபடி, பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாமல் ஊழியத்திலே நின்று பிடிக்க மிக கடினமான காரியம் என்று உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். புதிய ஏற்பாட்டிலே இறை பணிக்காக ஆட்களை எடுத்த பொழுது பரிசுத்த ஆவி நிறைவு உள்ளவர்களையே தெரிந்தெடுத்தார்கள். ஆதலால் சகோதரரே சகோதரிகளே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கின்ற 7 பேரை உங்களிலே தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்பதை நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 6வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வல்லமை இல்லாமல் ஊழியம் செய்வது என்பது மழகி போன கோடாரியினாலே மரத்தை வெட்டுவதற்கு ஒரு சமமாகும். என்ன நடக்குது அங்க? சரீர பலன் வீணாதான் போகுமே ஒழிய ஆத்ம ஆதாயங்களால் செய்ய முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே தங்களுடைய சுய முயற்சினாலே காடைகளை பிடிக்க போய் இருந்திருந்தால் கவனியுங்கள், எத்தனை காடைகளை பிடித்திருப்பார்கள்? அந்த ஆண்டவர் செய்த காரியம் என்ன? காடைகளை அவர்களுக்கு பாளையத்திலே தாமாகவே வந்து விழும்படியாக செய்தார். கீழ் காற்றை வீச பண்ணும்போது காடைகள் ஆயிரமாக இஸ்ரவேலருடைய பாளையத்துல வந்து விழுந்தது. நீங்கள் அபிஷேகத்திலே நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்த ஆவியாகிய கீழ் காற்றை வீச செய்து ஆத்துமாக்களை உங்கள் சபையிலே பாளையத்திலே வந்து குழியும்படிவாக அவர் செய்வார். அதை விசுவாசியுங்கள். எங்களால் செய்ய முடியாது, அவர் செய்வார். இயேசுவின் அபிஷேகம் இருந்தது. அவருடைய வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் வனாந்தருக்கு ஓடினார்கள். திரளான மக்கள் மலையின் மேலே ஏறி வந்தார்கள். அவர் எங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் திரளான கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது.
நோட்டீஸ் அடிக்கல, வால் போஸ்டுகள் ஒட்ட இல்லை, யாரையும் வருந்தி அழைக்கவும் இல்லை. ஜனக்கூட்டம் மலை மோதி கொண்டு இருந்தது என்று காண்கின்றோம். உங்களோடு கூட எவ்வளவு கிறிஸ்து சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணி தேவனே. 2 கொரிந்தியர் 1:21 வாசித்து தியானியுங்கள். தேவ பிள்ளைகளே, அபிஷேகத்தின் மேல் பசிதாகமாய் இருங்கள். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் ஆவியிலே நிரம்பி கொண்டே இருங்கள். அப்படி நீங்கள் இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நினைவாக உங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் பாட்டு படிக்கிறோம். கவனமாக நாங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா சாத்தானுக்கு நாங்கள் இடம் கொடுத்துருவோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அபிஷேக அளவின் மேல் தாகம் பாருங்க, அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அவர் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன, அதை கேள் என்று ஒரு கேள்வியை எலிசாவுக்கு சொல்கிறார். உம்மிடத்தில் உள்ள ஆவி வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்கின்றேன் என்று அவன் சொல்லுகிறான். இரட்டிப்பாக. நாங்கள் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்துல 9வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்ப அதுக்கு ஒரு அளவு ஒன்று இருக்குது. அவனுக்குள்ள அளவுலே இவருக்கு டபுளா வேணுங்கிறாரு. அபிஷேகத்தில கூட அளவு இருக்கிறது. ஆகவேதான் 2 மடங்கு என்று கேட்கிறார். இயேசுவின் மேல் அளவற்ற அபிஷேகம் இருந்தது. தேவன் நம்முடைய ஆவியை அவருக்கு அளவில்லாமல் கொடுத்தார். வேதம் அவனமாக சொல்கிறது. யோவான் 3:34 அவருக்கு அளவு இல்லாமல் கொடுத்தார். நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுடைய பயிற்சியிலே எங்களுடைய முயற்சியிலே பரிசுத்தமாக இருக்கிறோமோ அந்த அளவுதான் எங்களுக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கும். அன்பானவர்களே, எலிசா கேட்ட உடனே எலியா 2 மடங்கு ஆவியை அவனுக்கு கொடுத்து விட இல்லை, உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளும் போகும்போது நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் அது கிடைக்காது என்று அவனுக்கு சொன்னார் என்பதை நாங்கள் 2 ராஜாக்கள் 2:10 வாசிக்கின்றோம். 2 ராஜாக்கள் 2:10 அபிஷேகத்தினர் பசிதாகத்தோடு எலியா பின்பற்றி வருகிறார் என்பதை அவர் கண்டார். எலியா இடுகாலில் இருந்து பெத்தேலுக்கு போனார். பின்பு எரிகோவுக்கு போகிறேன் என்று சொன்ன பொழுது கூட விடா பொடியாக எலிசா பின்தொடர்ந்தார். என் கர்த்தர் யோர்தானுக்கு அனுப்புகிறேன் இந்த போதும் தானும் யோர்தானுக்கு சென்றார். கடைசியிலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது 2 மடங்கு அபிஷேகத்தை வல்லமையை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் மேல் அல்ல, கிறிஸ்துவின் மேல் உள்ள அபிஷேகத்தை மேல்தான் தாகமாக இருக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். பாருங்க எவ்வளவு நம்பிக்கை இயேசு அறுவடை நம்பல் மேல ஊழியம் செய்கிறவர்கள் மேல அவர் வைத்திருந்தார் என்பதை நாங்கள் யோவான் 14வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நாங்கள் எவ்வளவு தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்பதை நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எலியாவின் மேல் இருந்த அபிஷேகத்தின் மேல் அல்ல, நீங்கள் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருந்தால் பயத்தோடும் பாதுகாத்து கொள்ளுங்கள். அபிஷேகம் வெளியேற பெற்ற ஒரு மகிமையான ஒரு பொக்கிஷமாகும். ஆரோன் அபிஷேகிக்கப்பட்ட பொழுது 7 நாளாக ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு வெளியேவனும் போகக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருந்திருந்தார். 7 நாட்கள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய
காவலை காத்து வந்தார் என்று லேவியராகவும் 8வது அதிகாரம் 33, 34, 35 வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆரோன் வீட்டிலே மரணம் நேரிட்ட பொழுது கூட ஒருத்தன் அழுக கூடாது என்று அங்க ஒரு கட்டளை வந்தது. சாதாரண மனிதர்கள் போல நடந்து கொள்ளக்கூடாது. பரிசுத்த வாழ்க்கைக்கு கட்டுப்பாடான ஜீவியமும் வேறு செட்டப்பாட், வேறு பிரிக்கப்பட்ட நமக்கு அவசியம். திராட்சை ரசம் குடிக்க கூடாது என்பது கட்டளையாகும். அதுவும் லேவியராகும் 10வது அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்கின்றோம். அரிசேயர்கள் சதுசேயர் என்பவர்களுடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். அபிஷேகத்தின் வெளிப்பாட்டின் மேல் தாகம். மின்சாரம் ஒன்றுதான், ஆனால் பற்பல விதங்களிலே அந்த மின்சாரம் இயங்குகிறது. விளக்குகளை எரிய செய்கின்றது, விசிறிகளை சுழல செய்கின்றது, குளிர்சாதன பெட்டிகளையும் கொள்ளுகின்றது, தொழிற்சாலைகள், பெரிய பெரிய இயந்திரங்கள் இயங்குகின்றது. ஆனா ஒண்ணு என்ன? மின்சாரம். பரிசுத்த ஆவியானவரும் ஒருவர் தான். அவர் தீர்க்கதரிசிகளை தீர்க்கதரிசனம் உரைக்க வைக்கின்றார். ஞானத்தின் ஆவியினால நிறையப்பட்டவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்தி ஆலோசனையை கூறுகிறார். ராஜரீக அபிஷேகம் பெற்றவர்கள் பலவீனத்திலே பலம் கொண்டு யுத்தத்திலே வல்லமையானவர்களாக ராஜாக்களை ஜெயிக்க வைக்கின்றார். நான் யூதாவின் கோத்திரத்திலே ஊருடைய மகனாக மகன் பெசலேலை பெயர் சொல்லி அவனை அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கின்ற காரியத்தை பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று வேதம் கூறுகிறது. அதை நிரப்பினாதான் அவனால் அந்த வேலையை செய்ய முடியும் என்பதை நாங்கள் யாத்திராகமம் 31வது அதிகாரத்திலே 2, 3, 4, 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். யாத்திராகமம் 31, 2, 3, 4, 5 வனாந்திரத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்பொழுது ஜனங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மோசேக்கு போதுமான நேரம் கிடைக்கவில்லை. ஆகவே இஸ்ரவேலில் கர்த்தர் 70 மூப்பர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆலோசனைகளையும் அருளும் ஆவியையும் தந்தருளினார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று எண்ணாகமம் 11வது அதிகாரத்திலே 25வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்திலே ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்று உபாகமம் 34:9 வாசிக்கின்றோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தாவீதின் மேலெறிந்த அபிஷேகம் அவரை யுத்த வீரனாக மாற்றிற்று. பெரிய ஒளியத்தை அட்டித்து வீழ்த்தினார். சென்ற யுத்தங்களிலெல்லாம் ஜெயம் பெற்றுக் கொண்டார். பெண்களை வில்லும் என் புயங்களும் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவித்தார் என்று 2 சாமுவேல் 22:35 வாசிக்கின்றோம். தானியேல் அந்த அபிஷேகத்தின் மூலமாக சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பெற்றது மட்டுமல்ல, அவைகளுக்கு விளக்கங்களை கொடுக்கவும் மறைபொருள்களின் ரகசியங்களை வெளிப்படுத்தவும் செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்ற அபிஷேகத்தின் காரியத்தை அனல் மூட்டி எழுப்புங்கள். அடுப்பிலே அக்கினி மூண்டால் மேலே இருக்கிற பால் பாத்திரம் சூடேறி சூழறது மட்டுமல்ல, பால் பொங்கி வழிய ஆரம்பிக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, பொங்கி பொங்கி வழிகின்றது என்று நாங்கள் சங்கீதம் 23:5
அபிஷேகம் பொங்கத்தான் பரவசத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். யாரு? தாவீது. சங்கீதம் 23:5 அதிகமான அபிஷேகத்தை எதிர்பாருங்கள், கர்த்தர் அளந்து கொடுக்காதபடி அள்ளி கொடுக்கிறவர். வானத்தின் பதவிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் அபிஷேகத்தை கொழுந்தெழுவார். உங்கள் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் தாகமும் அதிகமாக இருக்குமே என்றால் நிச்சயமாக அபிஷேகத்தின் பெரிதாகவே இருக்கும். ஆரோனின் சிரசிலே அபிஷேகம் வார்த்த பொழுது கொஞ்சமாக வார்க்க இல்லை. அது ஆரோனுடைய சிரசின் மேலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிந்து வந்து அவனுடைய அங்கியிலே இறங்கியதும் அல்லாமல் நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சங்கீதம் 133:2 வாசிக்கின்றோம். சங்கீதம் 133:2 நிச்சயமாகவே உங்கள் உச்சந்தலையின் முதல் உள்ளங்கால் வரையும் அந்த அபிஷேக தகுதியினால் அவர் நிரப்புவார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய அவயவங்களாக இருக்கின்றோம். கிறிஸ்தவானவர் தலையிலே பிதாவானவர்களின் அபிஷேகம் ஊட்டினாரே, அதே அபிஷேக சரீரமான சபையிலே வழி நடந்து வரும். நாசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர் 10:38 இயேசுவின் வஸ்திரங்களின் மேல் உள்ள அபிஷேகங்களும் இருந்தது. வஸ்திரங்களின் மேல் அபிஷேகம் இருந்தது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட பெரும்பாடு ஸ்ரீ உடனே தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொண்டார். பாலின் உருமாக்கள் கச்சைகளிலும் அந்த அபிஷேகம் இருந்தது. பேரனுடைய நிழல் பட்டு கூட வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள் என்று வாசிக்கின்றோம். எலியா மரித்து போன பொழுது அவனுடைய எலும்புகளில் கூட தேவனுடைய அபிஷேகம் தங்கி இருந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுகையில அந்த தந்தை கண்டு அந்த மனுஷனை எலியாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசானுடைய எலும்புகள் மேல் பட்ட பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்தான். அதிசயம் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் 2 ராஜாக்கள் 13:21 வாசிக்கின்றோம். கடைசி காலத்திலே தேவனுடைய அபிஷேகம் மகா வல்லமை உள்ளதாக இருக்கும். முன்மாரியும் பின்மாரியும் கர்த்தர் கட்டளையிடும் பொழுது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாகவே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆவியினாலும் வல்லமையினால நிரப்புவதற்கு மிகுந்த ஆவல் உள்ளவராகவே அவர் இருக்கிறார். இந்த கடைசி நேரத்திலே அளவற்ற விசுவாசத்தினால் நிரப்பப்படுங்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். மேலும் அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே அடைக்கலமாகவே இருக்கிறார். அது மாத்திரம் மறந்து போகாதீங்க. இன்றைய நாட்களிலே கர்த்தர் யோவேல் 2:28 உரைத்தபடி தேவனுடைய அபிஷேகத்தை கேட்போர் யாவருடைய வாழ்க்கையிலும் ஊற்றி கொண்டே இருக்கிறார். நீங்களும் எசாயா 44:3 தாகத்தோடு என்னை நிரப்பினால் ஒழிய உண்மை நாங்கள் விட்டு விடுவதில்லை என்று கர்த்தரை நோக்கி ஜெபித்தீங்கள். அப்பொழுது இந்த தெய்வீக அனுபவத்தை பெற்று அதோடு கூட பரிசுத்த ஆவியின் வல்லமையின் வரங்களினாலும் நிரப்பி கர்த்தரை அடைக்கலமாக கொண்டு எழும்பி பிரகாசியுங்கள் என்று சொல்லுகிறேன். அதோடு கூட போராட்டம் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு அமையும். போராட்டம் என்கின்ற ஆவியை அழிப்பதற்கென்றே நரகத்திலே இருந்து அனுப்பப்படுகின்ற ஒன்றதாகும். தேவன் சபையை கட்டி எழுப்புகின்ற வேகத்தை விட அதிக விரைவாக இப்போராட்டம் இன்று சபையிலே சீரழிந்து வந்து ஆயிரக்கணக்கான திருமணங்கள் இந்த போராட்ட ஆவியினாலே போகின்றன. போராட்டத்தின் ஆவியோடு மக்கள் நாள்தோறும் போராடி மனமடிந்து நோய்களுக்கு ஆளாகின்றாங்க. போராட்டத்தின் மூலம் வழியை ஏற்படுத்தி தான் உள்ளே நுழைந்து விடுகின்றான். இப்போராட்டத்தை நாங்கள் அழிக்க தேவையில்லை. நாம் பாதுகாக்க ஆண்டவர் இயேசு தம் சமாதானத்தை நமக்கு தந்து இருக்கிறார். நீங்கள் எப்பணியை செய்தாலும்
தேவனுடைய அபிஷேகம் அதன் மேல் இருக்கவே செய்கின்றது. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்வில் உள்ள போராட்டத்தை அனுமதித்து அபிஷேகத்தை தடை செய்துவிட வேண்டாம். தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதே நிலையிலே நில்லுங்கள், நிலைத்திருங்கள். உங்களுடனும் தேவனுடனும் மனிதர்களுடனும் சமாதானமாக வாழுங்கள் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு சிறிய ஜெபத்தோடியின் செய்தியை முடிக்க ஆசைப்படுகின்றேன். ஜெபிப்போம். அன்புள்ள தெய்வமே, எங்க தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலே சுவாமி எங்களை நிரப்பி அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை எழுப்ப பிரகாசமாக நாங்கள் எழுந்திருக்க எங்களுக்கும் இந்த தெய்வீக நிறைவை தந்திரலும் சுவாமி. நாங்களும் ஒரு ஊழமான கருவியாக வாழ இன்று முதல் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று கேட்கின்றோம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசித்து கிறிஸ்துவுக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் 2:14. அவனாக நாங்கள் செயல்படுகிற காரியமும் இந்த செய்திகள் சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அபிஷேகத்தை ஆண்டவரே ஊற்றி அவர்களையும் பரிசுத்தமாக்க வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தினால் அவர்களை முற்றிலுமாக மாற்ற அவர்களுக்கு தெய்வீக சாயலை தருகிறபடியினால் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த இருளில் இருக்கிறவர்களையும் சுவாமி நீ உமது அபிஷேகத்தினாலே அவருடைய கண்களை திறந்து இந்த வெளிச்சத்துக்குள் இழுத்து வாரும் என்று எல்லோரும் ஒருமனப்பட்டு உமது வாதத்திலே இந்த காலை வேளையிலே கெஞ்சில் இருக்கிறோம். ஜெபத்தை கேட்பவரே தோத்திரம் 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 கோடி நமஸ்காரம் சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு அம்மா தொடர்ந்து நடத்துங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் இருந்து மையாவிடத்தில் இருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.